Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு சாப்பாடு வச்சு ஒரு ஸ்வீட் டிஷ், அதாவது கிண்ணத்தப்பம் சொல்லுவாங்க, இல்லைன்னா அல்வா பதத்தில் அல்வா மாதிரி இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே 1.5 கப்பு ரைஸ் எடுத்துருக்கேங்க. சாப்பாடு இது பொன்னி அரிசியில் செஞ்சது. என்ன சாப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சரிசி எதாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ 1/2 கப்பு கூட சேர்த்துடலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இது நைஸாக அரைச்சிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி போதுங்க. பாருங்கள், நல்லா நைஸாக, அந்த சாப்பாடே இருக்கக்கூடாது, அந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிடுங்க. இப்போ இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு, மைதா மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கார்ன்ஃப்ளவர் தான் சேர்த்த போகிறேங்க. இதே தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுடலாம். இந்த 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டுங்க. இதை மாற்றி வச்சுக்கலாம். இங்கே 3/4 கப் அளவுக்கு அச்சு வெல்லம் எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட என்ன வெல்லம் இருக்கோ அதை எடுத்துருங்க. நான் இப்போ அச்சு வெல்லம் பொடி பண்ணியிருக்கிறேன். உண்டை வெல்லமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாட்டு சர்க்கரையாக இன்னும் நல்லாயிருக்கும். இதை பால் காய்ச்சிடலாம். இப்போ இதில் வெல்லத்தை பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா மெல்ட் ஆகிட்டு வடிகட்டிட்டு பால் காய்ச்சிடலாம். கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு, வடிகட்டி வச்சாச்சுன்னா இது ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அரைப்பட்டால் தான் நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க, அல்வா பதத்துக்கு வரும். நான் கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறதுன்னா ஜாஸ்தி வேணும்னா அந்த மெஷர்மெண்ட்டு ஜாஸ்தி எடுத்துருங்க. கொஞ்சம் ஆறுனதையும் நான் மிக்சியில் நல்ல பிளெண்டாகிறதுக்காக அடிச்சிட்டேங்க. அந்த வெள்ளைப்பாகும் சாப்பாடு அரைச்சதும் சேர்த்து. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் ஆட் பண்ணுறது, ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். கேரமலைஸ்ட் ஆகட்டுங்க. இதில் தேங்காய் பால் வேணாலும் ஊற்றலாம், நார்மல் பால் வேணாலும் ஊற்றலாம். சர்க்கரை பாருங்க மெல்ட் ஆகிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகட்டும். நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான் இது. ரொம்ப டார்க்காக வேண்டாம், கசப்பு தன்மை வரும். இந்த அளவுக்கு போதுங்க. தேன் ஆட்டம் இருக்கும் பாருங்க, அந்த கலர் எடுத்தால் போதும். இப்போ இதில் பால் ஊற்றிடுங்க. 1/4 கப் பால் ஊற்றிட்டுருங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த இந்த, 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 இந்த,
பால் போட்டதுனால நல்லா பொங்கி வந்துச்சு. இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் நெய் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாஸ்தி போட்டுருங்க. தேங்காய் பால் போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கலர் பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. இதில் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக்கில் சாதா கடாயில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஜாஸ்தி நெய் எடுத்துருங்க. அது நான்ஸ்டிக்காக வந்து ஒட்டாமல் வந்துடும். இது நான் சும்மா டெக்கரேஷனுக்கு 4-5 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. இது 1 டீஸ்பூன் அறுத்து வச்சுருக்கேன் கேஷ்யூ வந்து அதே இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுட்ரு நல்ல மணத்துக்காக. இது நல்ல கெட்டியாக இதிலிருந்து சுருண்டு வரும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் இப்படியே கிளறி விட்டுருங்க. ஹையில் வைக்க வேண்டாம், மீடியமில் வச்சுட்டு பண்ணுங்க. இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கெட்டியாகட்டும். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் நல்ல என்ன சொல்கிறது, அல்வா பதத்துக்கு நல்லா வரும். இது இப்போ சுருண்டு வரட்டுங்க, வெயிட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மோல்டில் எந்த ஷேப்பு வேணாலும் எடுத்துங்க. இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா நெய் தடவி விட்டுலாம் எல்லா இடத்துலையும். அப்போ தான் நம்மளுக்கு குப்புற கவுத்துனா நல்லா நீட்டாக வரும். அதுக்காக இது ரெடி ஆக போகுது. இதில் கீழே வந்து கொஞ்சம் கேஷ்யூஸ் அங்கங்கே போட்டுடலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அங்கங்கே கொஞ்சோண்டு எள்ளு, ஒயிட் எள்ளு. அந்த நெய் போட்டதுனால நல்லா ஒட்டிக்கும். இப்போ இதில் நம்ம வந்து எடுத்துடலாம். ரெடி ஆகுது. சுருண்டு வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இன்னும் 2 நிமிஷம் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க, சுருண்டு வந்துடுச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாயில் போட்டது கரைஞ்சி போயிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. செட் ஆகிட்டு 10 நிமிஷம் செட் ஆகிடும். இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக தான் இருக்குது.
இப்போ இது நல்லா அழுத்தி விட்டுறலாம். கொஞ்சம் நெய்யை தடவைனா இது வச்சு நல்லா அழுத்தி விட்டோம்னா நமக்கு இங்கே கேப் இல்லாமல் நல்லா வரும். இந்த நெய் மெல்ட் ஆகி கொஞ்சோண்டு மேலே ஊற்றினா நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு ஷைனிங்காக. அல்வா வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, கேப்பே இருக்க வேண்டாம். இது 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. நான் இது வந்து ஆறி இதை எடுத்த பிறகு காமிக்கிறேங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துருங்க ஓரமெல்லாம். அப்போ ஈஸியாக வந்துடும். இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ எடுத்துடலாம். பாருங்க அழகா வந்திருக்கு. வச்ச அந்த எள்ளு தான் பாருங்க, நிறைய எள்ளு இருக்கு. இதை கட் பண்ணி காமிக்கிறேங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கும். வாயில் போட்டது கரைஞ்சிடும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.